நம்மளுடைய சிஎம் வந்து கடலூர்ல வந்து ஒன்றிய அரசு கண்டிச்சிருக்காரு. ஒன்றிய அரசு மத்திய அரசு எச்சரிக்கை அரசியல் செய்வது யார், நீங்களா நாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்றால் தமிழகத்துல வந்து வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க, இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்திற்கு பிறகு புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை பல ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு இன்றைய காலத்திற்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் எப்படி மாணவர்களை தயார் செய்வது என்பது திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய தலைமையில், இஸ்ரோ விஞ்ஞானி திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு டீப் கன்சல்டேஷன் செய்த பிறகு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில தாய்மொழியில கற்பிக்க வேண்டியது. 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து தாய்மொழியில் தன்னுடைய குழந்தைகளை கற்பிக்க வேண்டும். 2ஆவதாக ஆங்கில மொழி. 3ஆவதாக அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன, மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எந்த இடத்திலும் கூட, அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கே சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. 3ஆவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் 3 பக்க ஒரு கடிதத்தை மிக விளக்கமாக இந்த கடிதத்தில் பதில் எழுதியிருக்கிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள்கிட்ட போய் சொல்றார், ஏதோ தமிழ்நாட்டில் சொல்லல. 2ஆவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு நாட்டிலையுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று நம்ம சொல்லி ஆட்சிக்கு 5 மாதத்திலேயே 5 இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல போன செப்டம்பர் மாதம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்ற இடத்துல சிங்கப்பூரில் கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதே போல் பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில், அதே போல் திருக்குறளை கிட்டத்தட்ட 35 மொழிகளில் மொழிபெயர்த்து நாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களை. இது ஒரு புறம். இன்னொரு புறம், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். நான் கேட்குறேன், துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்இ பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் 3ஆவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் 3ஆவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 3ஆவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. இப்படி திமுக அரசாங்கம் ஏழை எளிய மாணவர், இப்போ பணம் வச்சிருக்கிறவங்க போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்லையும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு வேற ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு, இந்த பட்டியலின மாணவர்களுக்கு, வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்களுக்கு இந்த உரிமை
மறுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் யாருமே ஹிந்தி படிங்கன்னு சொல்லவே இல்லை. மறுபடியும் இவர்கள் மொழி அரசியலை திணிக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே அரசாங்கம் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ், ஆங்கிலத்தை தவிர்த்து வேறொரு மொழி, அது மலையாளமாக இருக்கலாம், கன்னடாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மராட்டியாக இருக்கலாம், அஸ்ஸாமியாக இருக்கலாம், அப்படி ஒரியாவாக இருக்கலாம், எந்த ஒரு மொழியாவது கற்றுக்கொள்ளலாம். அதே போல நம்மளுடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களிலும் மூன்றாவது ஒரு மொழியை தமிழை இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும். தமிழை அதிகமான மாணவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி கொள்கை இருக்கிறது. அதே போல மும்மொழியினுடைய இந்த இன்றைக்கான புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை சர்வதேச அளவில் நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டியதற்கு சர்வதேச அளவில் போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டி இருக்கிறது. அதே போல அறிவியல் துறையில் சாதனையாளர்களை உருவாக்க, அதனால்தான் PM ஸ்ரீ பள்ளி இந்த பட்ஜெட்ல மட்டுமே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 50,000 அரசு பள்ளிகளில் PM ஸ்ரீ திட்டத்தின் கீழே அட்டல் டிங்கரிங் லேப் என்று அந்த லேப் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை முன்னால் இருக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். கிட்டத்தட்ட 5,000 கோடியை இந்நேரம் பள்ளிகளில் எடுத்து செலவு பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவர்கள் அரசியலுக்காக, இது ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், இது 1965 கிடையாது, இது 1965 கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டாம். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும். நீங்களே வெளிநாடுகளில் சாதிக்கிறோம், ஒரு சாதனை நோக்கி போகணும், ஒரு தேர்ட் லாங்குவேஜ் எப்படி ஒரு சயின்டிபிக் ஈஸியா வளர்ச்சி நீங்க கொடுக்கும் நம்புறீங்க? அதாவது தம்பி, ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்க இப்ப கும்மிடிப்பூண்டிக்கு ஏத்திட்டீங்கன்னா, நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்லல, ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது, சிரிச்சுட்டே திட்டுவான். ஒரு மொழியை கத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேல பற்றுதல், எப்படி தமிழ் மொழியை அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது, ஒரு மாணவருக்கு CBSE ஸ்கூல்ல கொடுக்குறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொடுக்குறீங்க, அப்ப ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும்? அதனால 3 மொழி கல்வி என்பது வேண்டும். மாணவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள், பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் கோலம் போட்டு எனக்கு 3வது மொழி வேணும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வீடு வாசல்களில் கோலமிட்டு வரவேற்கிறார்கள். அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்யவிட்டு கல்வி, இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் கல்வியில விளையாடாதீர்கள், கல்வியில அரசியல் செய்யாதீர்கள். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கிறது, ஆனால் கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும். கும்மிடிப்பூண்டியை தாண்டிட்டா நம்ம அது தெரிஞ்சதுல நம்ம வேற்றுமொழி வேணும்ன்றீங்க. ஆனா அதுக்காக நம்ம ஒரு மொழியை கற்றுக்க முடியுமா? ஏன்னா நம்மளோட தம்பி, நான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா, அதுக்கு அடுத்தது நான் ஒரு சொல்ல ஆங்கிலம் எங்கேயுமே தெரியாதுப்பா. இங்க எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம்? ஆங்கிலம் எங்கேயுமே தெரியாது, எங்கேயுமே தெரியாது. யார் போய் கேளுங்க, இங்க கேளுப்பா, இங்க போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு எங்க எடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, நாம மும்மொழி கல்விக் கொள்கையை வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது, மும்மொழிகள்ல ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது மொழியாக இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலையுமே நாம ஹிந்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஹிந்தி படிங்கன்னு சொல்லல. நீங்கள் 3வது ஒரு மொழியாக படிங்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 3வது மொழியை படிக்க வேண்டும். 3வது மொழியை படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் தேவையில்லை. ஒரு பள்ளியில
மலையாளம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு மாணவர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. எது வந்து அதிகமா சொல்லி கொடுக்கப்படுதோ, எதுக்கு ஆசிரியர் இருக்காங்களோ அந்த மொழி தான் வந்து அதுக்காக தான் நாம பிஎம் ஸ்ரீ பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது. அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி மூலியமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆராய்ச்சி ஏதோ நான் சொல்ல மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க, பலதரப்பு மக்களும் சொல்லியிருக்காங்க. எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய அளவுல டெலிபரேஷன்ஸ், ஒரு பெரிய அளவுல கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப 3வது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்ல படிச்சுக்கலாம்னு சொல்றீங்க. நாளை பின்ன ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு சூழல்ல வந்து ஹிந்தி திணிக்கப்படாத, அதாவது ஒரு மலையாளம் படிக்க விரும்புறவங்களுக்கு மலையாளத்தை ஆசிரியர் இல்லை. இப்ப இந்த கேந்திர வித்யாலய பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்ல, தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறது போல நாளை தினம் வந்து ஹிந்தி மற்ற ஆசிரியர்கள் இல்ல, ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஹிந்தி மட்டும் தான் படிக்கிற ஒரு சூழல் வந்து வராதுன்னு பாஜக வந்து உறுதி கொடுப்பாங்க. இப்பயே தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லயும் தமிழ்வாதியார் இருக்காரா? எல்லா ஸ்கூல்லயும் நான் கேட்கறது, எத்தனை ஸ்கூல்ல வந்து வேக்கன்ட் இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர்கள் வேக்கன்ட் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது முறையா நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம். நீங்க வந்து அப்ப நீங்க வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க? நீங்க என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க? ஒரு ஆசிரியரை, ஒரு மொழி தெரிந்த ஆசிரியரை நீங்க பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போறீங்க? அப்ப நீங்க உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? கேந்திர வித்யாலய பள்ளிகள்ல 2021 கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள். நான் சொல்றது நான் வந்து ஒட்டுமொத்தமான பள்ளிகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்கள்ல ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும். நன்றி.